10th Max example 1.11 பார்க்குறோம். ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன் ஏ டு பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏங்கிறது தான் ஃபஸ்ட்டு செட்டு, அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸு. ஓகே, பிங்கிறது செகண்ட் செட்டு, அதில் நம்ம என்ன மார்க் பண்ணுவோம்? அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒய்ன்னு சொல்லுவோம். இதை ஒய்ன்றதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3x - 1. இப்போது இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது ஏ செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையுமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். அந்த ஆன்சர் தான் ஒய் செட்டில் அந்த எக்ஸு கூட ரிலேஷனில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஏ செட்டில் ஃபர்ஸ்ட்டில் என்ன எலமெண்ட் இருக்குது? 1 இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கோம்? 1. அப்போது இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வரணும்? 1 தான் வரணும். 3 × 1 வந்து 3. 3லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து 2. அப்போது இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குது? 2. இதுதான் ஃபஸ்ட்டு பேர். ஓகே, இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிறோம். இப்போ அதே மாதிரி ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 1. இப்போ ஏங்கிற செட்டில் அடுத்த எலமெண்ட் என்னது? 2. இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸில் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 2வை எழுதணும். அப்போ 2 - 1. 3 × 2ன்றது 6. 6 - 1 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 5 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட செகண்ட் பேர். ஓகே, இப்படி ஒவ்வொன்றா பேராக கண்டுபிடிச்சிட்டே வரணும். இப்போ ஏழு அடுத்த எலமெண்ட் 3. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதிக்க போகிறோம். எஃப் ஆஃப் 3. இப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 3 - 1. 3 × 3 9. 9 - 1 is equal to 8. ஓகே, இப்போ அடுத்து என்ன கொடுக்க போகிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அடுத்த எலமெண்ட்டு 4. இப்போ 3x - 1. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன கொடுக்க போகிறோம்? 4ன்னு கொடுக்க போகிறோம். அப்போது இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வரணும்? 4 வரணும். -1. 3 × 4 12. 12 - 1 அப்படிங்கிறது 11. ஓகே, அப்போது இந்த பேரை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம இங்கே கூட எழுதிடுவோமா? 4, 11ன்னு எழுதலாம். ஓகே, இந்த பேரை. இப்போது என்ன கேட்டிருக்காங்க? இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ஏ செட் கொடுத்தாங்க, பி செட் கொடுத்தாங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஏ டு பின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் இருக்க செட்டு தான் ஏ, அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த கிடைச்சிருக்க வேல்யூ வச்சு ஆரோ டயக்ராம், அப்புறம் டேபிள் ஃபார்மில் எழுதுங்க, ஆரோ டயக்ராம் எழுதுங்க, டேபிள் ஃபார்ம் எழுதுங்க, ஆர்டர் பேரில் எழுதுங்க, கிராஃப் வரைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4மே நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம். அப்போது ஏ செட்டை நம்ம எழுதிக்கலாம். 1 2 3 4. ஓகே, இதுதான் அவங்க நம்மளை வரைய சொன்ன ஆரோ டயக்ராம். பி செட்டில் என்ன வரைய போகிறோம்? 2 5 8 11 14. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1, 2. ஏ செட்டில் இருக்க 1 வந்து ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? 2ன்னு கிடச்சிச்சு. அப்போ 1, 2. இப்போ 1ஓட ரிலேஷன் என்னது? 2. 2ன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 2, 5. அப்போ 2 எது கூட கனெக்ட் பண்ணணும்? 5 கூட கனெக்ட் பண்ணணும். 3யை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 3, 8. ஓகே, அப்போது நம்ம 3யை 8 கூட கனெக்ட் பண்ணணும். 4ரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு? இதுதான் தானே கிடச்சிச்சு. 4, 11. அப்போ 4ரை 11 கூட கனெக்ஷன் பண்ணணும். இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் எப்படி இருக்குது? தனித்தனியாக இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ஆரோ டயக்ராம் நம்ம போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம் எப்படி எழுதுறது? x
எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகே, எக்ஸுக்கு ஒன்றுங்கிற வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2ன்னு கிடச்சிச்சு. இதுதான். ஓகே, எக்ஸுக்கு 2ன்னு வேல்யூ கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன கிடச்சிச்சு? 5. இதுதான். ஓகே, எக்ஸுக்கு 3ன்னு கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன கிடச்சிச்சு? 8. இதுதான். இப்போ 4ன்னு கொடுத்தோம்னா என்ன கிடச்சிச்சு? 11. அவ்வளோதான் டேபிள் ஃபார்ம். எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிச்சோ அதை வந்து நம்ம எழுத போகிறோம். இப்போ அவங்க கேட்ட டேபிள் ஃபார்மும் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆர்டர் பேரில் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டர் பேரில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போது டேபிள் ஃபார்ம் முடிச்சு ஆர்டர் பேர். இப்போ கொஞ்சத்தை அழிச்சிக்கலாம், நமக்கு தான் இடம் இல்லையில, அதனால் கொஞ்சத்தை அழிச்சிட்டு அப்புறமேல் பார்க்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சது எல்லாம் நம்ம அழிச்சிக்கிறோம். இங்கே ஃபங்க்ஷன்னு போட்டு இந்த பேர் எல்லாமே நம்ம ரூசர் ஃபார்மில் எழுத போகிறோம். அதுதான் ஆர்டர் பேர். அதுக்கப்புறமேல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் வரைஞ்சி நம்ம கிராஃபும் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆர்டர் பேர் தான் எழுதணும். இந்த 4ஐயும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோ டயக்ராம் அப்புறம் டேபிள் ஃபார்ம், இது ரெண்டும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஆர்டர் பேர். அப்போ ஆர்டர் பேர் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்னு போட்டுக்கணும். ஏன்னா இது ஃபங்க்ஷன் தானே. எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டுக்கணும். என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? 1, 2, 5. அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? 3, 8, 4, 11. இதுதான் அவங்க கேட்ட ஆர்டர் பேர். நம்ம எழுதிட்டோமா? அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, கிராஃப்னா என்ன? ஒரு எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகே, இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷு, இது ஒய்யு, இது ஒய் டேஷு. இப்போ எக்ஸில் எத்தனை வேல்யூ இருக்குது? 4 வேல்யூ தான் இருக்குது. அப்போ 5 வரையும் எழுதுனா நமக்கு போதும். 1, 2, 3, 4, 5, 0. இப்போ இங்கே 11 வரையில் இருக்குது, 11 வரையில் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு எவ்வளோ வரையில் நோட் பண்ணணும்னா 12 வரையிலும், 12 வரையும் நம்ம நோட் பண்ணணும். அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 2, 4 எப்படி இருக்க போகிறோம்? 2, 4, 6, 8, 10, 12. ஓகே, இப்படி நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எக்ஸுக்கு 1ன்ற வேல்யூ கொடுக்கும்போது ஒய்யில் வந்து என்ன கிடச்சிச்சு? 2. ஓகே, இதுதான் அந்த வேல்யூ. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 2ன்ற வேல்யூ கொடுக்கும்போது 5 கிடச்சிச்சு. 5ன்றது 4க்கும் 6க்கும் இடையில. அப்போது இங்கே ஓகே, இங்கே நம்ம மார்க் பண்ணணும். அடுத்து 3க்கு வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு? 8ன்னு கிடச்சிச்சு. அப்போ 8 இங்கேருந்து இங்கே வரலாம். ஓகே, 8. அதுக்கடுத்து 4க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 11. அப்போ 10க்கும் 12க்கும் நடுவில் வந்து நம்ம போட போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணணும். அடுத்தது என்னது? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே, நீங்கள் ஸ்கேல் வச்சு அழகாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஆரோ மார்க் போடணும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா? அது என்ன மார்க் பண்ணியிருக்கோன்றதை நம்ம எழுதணும். 1, 2, 5. அதுக்கப்புறமேல என்னது? 3, 8, 4, 11. கரெக்டாக அழகாக அந்த பாயிண்ட்ஸ்க்கு பக்கத்துலேயே நோட் பண்ணி எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் அவங்க கேட்ட ஆரோ டயக்ராம். நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். முடிஞ்சு. அவங்க கேட்ட டேபிள் ஃபார்ம், ஆரோ டயக்ராம் எல்லாமே போட்டாச்சு. இவ்வளோதான் இந்த சம். இனி நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் 1.12 பார்க்கலாம்.